கேபிளையும் கனெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஆக்சுவலி தெரியாது. அதே நீங்கள் வர்றவர்கிட்ட கனெக்ஷன் பண்ணுற டெக்னீஷியன்ட்ட கேட்டிங்கன்னாலும் அவரும் இன்ஜினியரிங் எஃபெக்ட் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. கேட் 6 கேபிளில் 4 ஒயரு எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது எதுக்குங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இன்டர்நெட் டேட்டாவை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக 4 கேபிள் மட்டும் போதுமானது. வேறு எந்த கேபிளும் தேவை கிடையாது. மற்ற எல்லாமே டம்மி. அண்ணன் சொல்கிற மாதிரி 4 ஒயரும் டம்மி தான். ஆனால் 4 ஒயரு டம்மியாக இருந்தாலும் நம்ம கேமராவுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிஓஇ கேமராவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பிஓஇ கேமராவுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது ஒரு பவர் கொடுத்து டிசி கேபிளாகவும் இது யூஸ் பண்ணலாம். ஒரு ஒயர் கேட் 6 எடுத்து 2 கேமரா ஹெச்டி கேமரா நம்ம ரன் பண்ணலாம். இந்த யூசேஜுக்கு இதை பண்ணலாம். இன்டர்நெட்டுக்கு 4 ஒயர் தான் வேணும். அந்த 4 ஒயர் ஏதோ ஒரு கட் ஆகினா கூட திருப்பி பேலன்ஸில் இருக்கிற 4 ஒயரை வச்சு நம்ம திருப்பி இன்டர்நெட்டை வந்து ஃப்ளோ பண்ணலாம், திருப்பி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு வீட்டில் வந்து ஒரு கேமராவும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரே கேபிளில் கேமராவும் நம்ம ரன் பண்ணலாம். இதில் வந்து இன்டர்நெட்டையும் தள்ளலாம். ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து சுவிட்சு கீழே இருக்குது, மேலே வந்து இன்டர்நெட் இருக்குன்னா மேலேருந்து இன்டர்நெட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு அதுலேருந்து கேமராவுக்கு ஒன்று கொடுத்துட்டு கீழே ரெண்டுத்தையுமே எடுத்து வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ லேண்ட் கேபிள் டெஸ்டர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துருச்சு. இந்த டெஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு எண்டில் இதேமாரி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து RJ45 இன்னொரு இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 8மே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஒரு பின்னு கட் ஆகுனாலும் அது வந்து நம்ம ஆஃபில் வந்து காட்டும், நாட் கனெக்டட்னு காட்டுறோம். கிராஸ் ஓவர் காட்டும் இந்த டிவைஸு. இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இப்போதைக்கு ரொம்ப வந்துருச்சு. யூஸ் பண்ணி பாருங்கள். புது வீடு கட்டுறவங்க கேட் 6 கேபிள் டேரெக்டாகவே கடையில் போய் வாங்கிடுறாங்க. கடையில் வாங்கும்போது அலுமினியம் கேபிளாக காப்பர் கேபிளாக பார்த்து வாங்குங்க. வாங்கும்போது பிராண்டடாக இருக்கிற கேபிள் கேட் 6 கேபிள் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு லாங் லைஃபாக வரும். அன்பிராண்டில் நிறைய கொடுப்பாங்க, எதுவும் வாங்கிறாங்க. நன்றி.